அடடா! இவ்வளோ நாளா இது தெரியாமல் போச்சு. இவ்வளோ ஈஸியாக 10 நிமிஷத்தில் தயிரும் வெண்டைக்காவும் வச்சு ஒரு குழம்பு செஞ்சிடலாமா? உங்களாலேயும் நம்ப முடியல, எனக்கே ஷாக்காக தான் இருந்துச்சு. வாங்க எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து 1 கப்பு ஃபுல்லாக தயிர் எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, மிளகு கரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நறுக்குன வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் அந்த எண்ணெயிலேயே பச்சை மிளகா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனியனும் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தயிர், அதை எடுத்து ஊற்றிடுங்க. அது லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவையும் சேர்த்துப்போம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதித்த பிறகு ஒரு கொத்தமல்லி தழவி தெளிச்சிட்டிங்கன்னா ரெடி.